ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம ஹைட்ராலஜியோட தியரி பார்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதோட கண்டினியூஷனாக இன்றைக்கி இதை பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் பாயிண்ட் ரெயின்ஃபாலோட முடிச்சிருப்பேன். ஸோ இந்த தாட்டி பாருங்கள், பிளாட்டிங் பொசிஷன் வேரியபிள் ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலாலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? அந்த ஃபார்முலாஸ்லாம் தேவைப்படும். ஸோ இதில் வேரியபிள் ஃபார்முலா பாருங்கள், P is equal to m divided by n plus 1. ஸோ இங்கே n வந்து என்ன டினோட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸை தான் டினோட் பண்ணுது. வேரியபிள் ஃபார்முலானா இதுதான், சரிங்களா? ஸோ அடுத்து மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி ஆர் டெப்த் டியூரேஷன் ஃப்ரீக்வன்சி. ஸோ இது ஒரு ஃபார்முலா, சரிங்களா? இது எல்லாமே ஃபார்முலாஸ் தான் இருக்கும், ஒரு 2 ஸ்லைடுக்கு. ஸோ அதுக்கப்புறம் தியரி பார்ட் தான். ஸோ ஐஎம் டிவைட் பை சி டிவைட் பை டி ப்ளஸ் ஏ டு தி பவர் ஆஃப் பி. ஸோ இங்கே ஐங்கிறது வந்து மேக்ஸிமம் இன்டென்சிட்டி ஆஃப் ரெயின்ஃபால். ஸோ I is equal to KTX divided by D plus A power n. ஸோ D வந்து டியூரேஷன், A வந்து கோஎஃபிஷியன்ட், K, X, A இது N இதெல்லாமே கோஎஃபிஷியன்ட்ஸ், சரிங்களா? ஸோ T வந்து ரிட்டர்ன் பீரியட் இயர்ஸில். ஸோ இதுதான் இதோட ஃபார்முலா. ஸோ அடுத்து ப்ராபபிள் மேக்ஸிமம் ப்ரெசிபிடேஷன். ஸோ இது ஒரு ஃபார்முலா, இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. P bar is equal to PMP, ப்ராபபிள் மேக்ஸிமம் ப்ரெசிபிடேஷன் is equal to P bar plus K சிக்மா, சரிங்களா? ஸோ இது எப்போ இது தேவைப்படும் இந்த மாதிரி ஃபார்முலாஸ். ஸோ எப்போ எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் ஆகுமோ ஒரு கிவன் டியூரேஷனில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we can use this ஃபார்முலாஸ், சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ எல் நினோ லானினோ. ஸோ இப்போ எல்லோரும் கேள்விப்படுவீங்க, ஸோ நம்மளோட எர்த் வந்து ஹீட் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ வி ஆர் கோயிங் டு ஃபேஸ் எல் நினோ திஸ் இயர். ஸோ அப்போ என்ன இருக்கும்? ஸோ எல் நினோன்னா என்ன, லிட்டில் பாய்னு சொல்லுவோம், லானினானா லிட்டில் கேர்ள்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ எல் நினோவை பொறுத்த வரைக்கும் வார்மிங் சர்ஃபேஸ் ஓஷன் வாட்டர் என்ன பசிபிக். ஸோ பசிபிக் ரீஜனில் ஓஷன் வாட்டர் வந்து வார்ம் அதிகமாக இருக்க, டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறனால வார்மிங் ஆகும், சரிங்களா? இது எவ்வளோ நாள் வந்து நீடிக்குன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 3 to 8 hours வரைக்கும் இருக்கும். அப்படி இல்லைனா இட் இஸ் லாஸ்ட் ஃபார் 7 to 20 months வரைக்கும் இட் கேன் லாஸ்ட், சரிங்களா? ஸோ லானினானா டிக்ரீஸ் இந்த சர்ஃபேஸ் ஓஷன் டெம்பரேச்சர் இன் ஈஸ்ட் பசிபிக். ஸோ நம்மளோட ஈஸ்ட் பசிபிக் ரீஜனில் டெம்பரேச்சர் வந்து குறையிறது தான் லானினான்னு சொல்லுவோம். ஸோ நம்ம லானினா இருந்தால் தான் அதிகமாக மழை இருக்கும், எல்னினோ இருக்கிறனால மழை கம்மியாக இருக்கும், ட்ராட் வந்து அதிகமாக இருக்கும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு எவாப்ரேஷன். ஸோ அவங்க எல்லோரும் படிச்சிருப்பீங்க, எவாப்ரேஷன் வந்து உங்கள் லிக்விட்லேருந்து கேஸ் ஸ்டேட்டுக்கு மாறதான் எவாப்ரேஷன் இந்த ஃப்ரீ சர்ஃபேஸில். ஸோ இது வந்து 3 விதமான எம்பிரிக்கல் ஈக்குவேஷனில் we can determine. ஸோ ஒன்று வந்து டால்டன் டைப் ஈக்குவேஷன், இன்னொன்று வந்து மேயர் ஃபார்முலா, அடுத்து வந்து ரோவர்ஸ் ஃபார்முலா, சரிங்களா? ஸோ டால்டன் டைப் ஈக்குவேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா E = KFU EW - EA. ஸோ EWனா சேச்சுரேஷன் வேப்பர் ப்ரெஷர், EAனா ஆக்சுவல் வேப்பர் ப்ரெஷர், சரிங்களா? EL வந்து லேக் எவாப்ரேஷன். ஸோ லேக் எவாப்ரேஷன் எப்போவுமே பார்த்தீங்கன்னா mm/dayல தான் we can going to measure, சரிங்களா? mm/day. ஸோ அடுத்து ரோவர்ஸ் ஃபார்முலா. ஸோ ரோவர்ஸ் ஃபார்முலா வந்து இதெல்லாம் வந்து எம்பிரிக்கல் ஈக்குவேஷன், சரிங்களா? ஸோ ஃபார்முலாஸ் பாருங்கள், 0.771, 1.465, இது எல்லாமே ஹைட்ராலஜி புக்ஸில் இருக்குது, சரிங்களா? ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க, ஒரு ரீகால்க்காக இருக்கும். ஸோ PA மீன்ஸ் மீன் பேராமெட்ரிக் ரீடிங் அண்ட் யூனிட்ஸுக்கு மீன் விண்ட் வெலாசிட்டி km/h. அடுத்து மேயர்ஸ் ஃபார்முலா. ஸோ மேயர் ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் we can determine the lake evaporation through monthly mean wind velocity in km/h, சரிங்களா? ஸோ இதுதான் U19. ஸோ KM EW - EA. EWன்னா என்னென்னு தெரியும் உங்களுக்கு, சேச்சுரேஷன் வெப்பர் ப்ரெஷர், Eன்னா ஆக்சுவல் வெப்பர் ப்ரெஷர், சரிங்களா? ஸோ அடுத்து இவ்வளோ நேரம் எம்பிரிக்கல் பார்த்தோம், இப்போ அனலிட்டிக் மெத்தட்ஸ் ஆஃப் எவாப்ரேஷன். ஸோ அனலிட்டிக்கல் மெத்தடில் என்னென்ன எஸ்டிமேஷன் ஆஃப் எவாப்ரேஷன் பார்த்தீங்கன்னா 3 மெத்தட் இருக்குது. ஸோ ஒன்று வந்து வாட்டர் பட்ஜெட் மெத்தட், ஸோ அனதர் வந்து எனர்ஜி பேலன்ஸ் மெத்தட், இன்னொன்று வந்து மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட், சரிங்களா? ஸோ வாட்டர் பட்ஜெட் மெத்தடில் கண்டினியூட்டி, இட் இன்வால்வ்ஸ் ஹைட்ராலஜிக்கல் கண்டினியூட்டி ஈக்குவேஷன் இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க, P + VIS + VIG = VOS + VOG EL delta S TL, சரிங்களா? ஸோ P denotes precipitation, VIS சர்ஃபேஸ் இன்ஃப்ளோ, சரிங்களா? அதே மாதிரி சர்ஃபேஸ் கிரவுண்ட் ஃப்ளோ, ஐஜினா சர்ஃபேஸ் கிரவுண்ட் ஃப்ளோ, ஓஎஸ்னா சர்ஃபேஸ் அவுட் ஃப்ளோ. ஸோ இங்கே என்னென்ன கொடுத்துருக்கான், ப்ரெசிபிடேஷன் அதோட சர்ஃபேஸ் இன்ஃப்ளோ ப்ளஸ் சர்ஃபேஸ் கிரவுண்ட் ஃப்ளோ ஈக்குவல் டு சர்ஃபேஸ் அவுட் ஃப்ளோ, எவ்வளோ அவுட் ஃப்ளோ ஆகுது ப்ளஸ் எவ்வளோ சீப்பேஜ் ஆகுது, லேக் எவாப்ரேஷன் எவ்வளோ ஆகுது, அப்புறம் டெல்டா எஸ் ப்ளஸ் டிஎல் டெய்லி எவாப்ரேஷன் எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் டினோட் பண்ணுது, சரிங்களா? ஸோ இதுதான் வாட்டர் பட்ஜெட் மெத்தட். ஸோ எனர்ஜி பட்ஜெட் மெத்தட் வந்து எதை பொறுத்து ஃபார்ம் ஆகுதுன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, சரிங்களா? அதை பொறுத்து இதோட அப்ளிகேஷன் அதுதான். ஸோ HN = HA, HE, HG, HS, HI, சரிங்களா? இங்கே நம்ம வந்து HN தான் கண்டுபிடிப்போம். ஸோ HE 1 - R / HB. ஸோ HN வந்து என்னென்னா நெட் ஹீட் எனர்ஜி ரிசீவ்டு, சரிங்களா? ஸோ அதுதான் சொல்லியிருக்கான். இந்த ஃபார்முலாலாம் ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க ஒருக்கா. ஸோ ஒவ்வொன்றுக்கு அப்ரிவேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இன்கமிங் சோலார் ரேடியேஷன் எவ்வளோ,
பேக் ரேடியேஷன், ஹீட் எனர்ஜி, ஹீட் ஃப்ளக்ஸ், ஹீட் ஸ்டோர்டு, நெட் ஹீட். சரிங்களா, இந்த ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இஎல்ஸ் ஈக்குவல் டு இது. சரிங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட். மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தடை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் பேஸ்ட் ஆன் த தியரிஸ் ஆஃப் turbulent mass transfer in boundary layer to calculate the mass of water vapor transfer from surface to the surrounding. ஸோ எவ்வளோ மாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் வாட்டர் வேப்பராக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு சர்ஃபேஸில் இருந்து சரௌண்டிங் அட்மாஸ்பியருக்கு அப்படிங்கிற யூட்டிலைஸ் பண்ணுறது தான் யூ கேன் ஈஸிலி யூஸ் தி மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட். சரிங்களா, ஸோ என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது நம்ம வந்து எவாபரேஷன் லாஸஸை ரெடியூஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா there are 3 methods. ரிடக்ஷன் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியாவை ரெடியூஸ் பண்ணுறது படி மெக்கானிக்கல் கவர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால கெமிக்கல் ஃபிலிம்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ கெமிக்கல் ஃபிலிம்ஸ் என்னென்னா சிட்டைல் ஆல்கஹால், ஸ்டெரைல் ஆல்கஹால். சரிங்களா, இது வந்து கலர்லெஸ், ஆர்டர்லெஸ் அண்ட் நான் டாக்ஸிக். ஸோ இது எவ்வளோ வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் a ரிடக்ஷன் கண்ட்ரோல் அப் டு 60% வரைக்கும் இட் கேன் ரெடியூஸ் தி எவாபரேஷன் லாஸஸ். ஸோ கொஷின்ஸ் எப்படி கேட்கலாம்னா கெமிக்கல் ஃபிலிம்ஸ், வாட் ஆர் த கெமிக்கல் ஃபிலிம்ஸ் யூஸ்டு ஃபார் டு ரெடியூஸ் தி எவாபரேஷன் லாஸ்ன்னு கேட்டு இந்த மாதிரி கெமிக்கல் நேம் கொடுத்துடலாம். சரிங்களா, அதான் இங்கே நோட் பண்ணியிருக்கேன். சிட்டைல் ஆல்கஹால் அண்ட் ஸ்டெரைல் ஆல்கஹால், ஹெக்ஸாடெக்கனால், ஆக்டாடெக்கனால். சரிங்களா, அடுத்து எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன். ஸோ எவாப்ரேஷன் பார்த்துருப்போம். ஸோ எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் என்ன டிரான்ஸ்பிரேஷன்னா ஆக்சுவலி வாட்டர் வந்து லீவ்ஸ்லேருந்து வெளில போகிறது தான் நம்ம வந்து எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் சொல்லுவோம். சரிங்களா, ஸோ அதே எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் கன்சம்ப்டிவ்ஸ் எல்லாமே என்ன டினோட் பண்ணுதுன்னா இட்ஸ் டினோட்ஸ் தி சேம் லாஸஸ். அதே தான் கன்சம்ப்டிவ்ஸ்னாலும் எவாப்போ டிரான்ஸ்பிரேஷனாலும். ஸோ இதில் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம். ஒன்று பொட்டன்ஷியல் எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன், இன்னொன்று ஆக்சுவல் எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன். சரிங்களா, ஸோ பொட்டன்ஷியல் எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் பிஇடி. ஸோ பிஇடினா இட் இஸ் சஃபிஷியன்ட் மாய்ஸ்சர் அவைலபிள் கம்ப்ளீட்லி டு மீட் த நீட்ஸ் ஆஃப் வெஜிடேஷன். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகிறது, ஒரு பிளான்ஸ் க்ரோ ஆகிறதுக்கு சஃபிஷியண்ட்டாக மாய்ஸ்சர் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம். சரிங்களா, ஸோ எதை பொறுத்து டிபெண்ட் பண்ணும் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாயில், பிளான்ட்டு அண்ட் கிளைமேட் ஃபேக்டரை பொறுத்து இந்த பொட்டன்ஷியல் எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் இருக்கும். சரிங்களா, ஸோ அதாவது ஒரு செடி வளர்கிறதுக்காக சஃபிஷியன்ட் மாய்ஸ்சர் இருக்க பேர் தான் பொட்டன்ஷியல் எவாப்பரேஷன். ஆக்சுவல் எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னா ரியல் எவாபரேஷன் ஹேப்பன்ஸ் இன் ஸ்பெசிஃபிக் சுச்சுவேஷன். ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக எவ்வளோ எவாபரேஷன் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் ஆக்சுவல் எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன். சரிங்களா, ஸோ இதை வந்து 3 டைப்பாக நம்ம வந்து அடுத்து பார்க்க போகிறோம். ஃபீல்டு கெப்பாசிட்டி, பெர்மனன்ட் மெல்ட்டிங் பாயிண்ட், அவைலபிள் வாட்டர். ஸோ நம்ம ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். சரிங்களா, ஸோ மெல்ட்டிங் பாயிண்ட் என்ன, அவைலபிள் வாட்டர்னா என்னங்கிறது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இரிகேஷன் அண்ட் ட்ரைனேஜில். ஸோ அது சும்மா ரீட் அவுட் பண்ணிக்கோங்க அதை. ஸோ அதே தான். ஸோ ஹைட்ராலஜி பட்ஜெட் இது ஒரு ஈக்குவேஷன். ப்ரெசிபிடேஷன் மைனஸ் ரன் ஆஃப் மைனஸ் கிரவுண்ட் ஃப்ளோ மைனஸ் எவாபரேஷன் டெல்டா எஸ். ஸோ சேஞ்ச் இன் மாய்ஸ்சர் ஸ்டோரேஜ். சரிங்களா, ஸோ அதை நோட் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். ஸோ மெஷர்மெண்ட் ஆஃப் எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன். ஸோ என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது, எப்படி மெஷர் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று லைசிமீட்டர், இன்னொன்று ஃபீல்டு பிளாட். சரிங்களா, லைசிமீட்டர், ஃபீல்டு பிளாட்ஸ். லைசிமீட்டரை பொறுத்த வரைக்கும் ஸோ பிளான்ட் க்ரோட் இன் அ வாட்டர் டைட் டேங்க் கண்டெய்னிங் பிளாக் ஆஃப் சாயில் விச் இஸ் க்ரோன் சேம் அஸ் இன் த ஃபீல்ட் ஏரியா. ஸோ அதாவது ஒரு வாட்டர் டைட் டேங்க்கில் ஸோ வி கேன் க்ரோ தி பிளான்ட். ஸோ அதே மாதிரி இது ஃபீல்டு ஏரியாவில் இது பண்ணுறாங்க. ஸோ இப்போ மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து இன்சைட்லேயும் அவுட் சைட்லேயும் எவ்வளோ இருக்குங்கிறத பொறுத்து வி கேன் ஈஸிலி டினோட்ஸ் தி எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன். சரிங்களா, அடுத்து ஃபீல்டு பிளாட் ஈக்குவேஷன். ஸோ ஃபீல்டு பிளாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஈக்குவேஷன் தான். ப்ரெசிபிடேஷன் ப்ளஸ் இரிகேஷன் இன்புட் மைனஸ் ரன் ஆஃப் மைனஸ் இன்க்ரீஸ் இன் சாயில் ஸ்டோரேஜ் மைனஸ் கிரவுண்ட் வாட்டர் லாஸ். ஸோ இதை வச்சு தான் எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் நம்ம ஃபீல்ட் பிளாட்டில் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா, அடுத்து எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் ஈக்குவேஷன்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். பென்மேன்ஸ் ஈக்குவேஷன், ரெஃபரன்ஸ் எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் அண்ட் எம்பிரிக்கல் ஃபார்முலா விச் இஸ் பிளானிக்ரிட்டில் ஃபார்முலா. சரிங்களா, ஸோ பென்மேன்ஸ் ஈக்குவேஷன். ஸோ இதுதான் பென்மேன்ஸ் ஈக்குவேஷன். பொட்டன்ஷியல் எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் இஸ் ஈக்குவல் டு AHN ப்ளஸ் EA காமா ப்ளஸ் ஏ ப்ளஸ் காமா. சரிங்களா, ஸோ இங்கே என்ன சொல்ல வரான், HN வந்து நெட் ரேடியேஷன் இன் mm. ஸோ EA உங்களுக்கு தெரியும். ஸோ வின் வெலாசிட்டி அண்ட் இது சைக்கோமெட்ரிக் கான்ஸ்டன்ட். இங்கே ஏ வந்து ஸ்லோப் ஆஃப் சேச்சுரேஷன் வேப்பர் ப்ரெஷர் விசஸ் டெம்பரேச்சர் கர்வ். சரிங்களா, இது பென்மேன்ஸ் ஈக்குவேஷன். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து ரெஃபரன்ஸ் கிராப் எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் KET0. சரிங்களா, இதோட K வேல்யூஸ் வந்து 0.5 to 1.3. ஸோ அடுத்து பிளானிக்ரிட்டில் ஃபார்முலா ET is equal to 2.54 KF. சரிங்களா, இங்கே F வந்து சமேஷன் ஆஃப் pH TF divided by 100. சரிங்களா, இது என்னது, இட் இஸ் யூஸ்டு டு கால்குலேட் தி வாட்டர் ரெக்யர்மெண்ட் ஆஃப் தி க்ராப்போட வாட்டர் ரெக்யர்மெண்ட்டை கால்குலேட் பண்ணுறது. சரிங்களா, இங்கே pH வந்து ஆனுவல் டே டைம் ஹவர்ஸ். ஸோ இதெல்லாம் ஃபார்முலாஸ் தான், ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஃபார்முலாஸாக கொஷினில் கேட்டாங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து த்ரான்வைட் ஃபார்முலா.
ஸோ இதுவும் அதே தான் 1.6 LA10T divided by IT. ஸோ இதோட abbreviation. ஸோ it uses a mean monthly temperature together with adjustment for day length. ஸோ ET denotes the monthly potential evapotranspiration in centimeter, mean monthly temperature degree Celsius and an empirical constant EA. சரிங்களா? ஐசோப்ளீத் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா, அடிக்கடி கொஷினில் கேட்டிருக்காங்க. ஐசோப்ளீத்னா என்ன? ஸோ இட் இஸ் a lines on a map through places having equal depth of evapotranspiration. ஈக்குவல் டெப்த் ஆஃப் evapotranspiration, அதை தான் ஐசோப்ளீத்துன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ என்னென்ன இனிஷியல் லாஸஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்செப்ஷன் ப்ராசஸ், டிப்ரெஷன், ஸ்டோரேஜ், இது ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம இனிஷியல் லாஸஸ் ஐஏன்னு சொல்லுவோம். சரிங்களா? ரன் ஆஃப் அந்த மாதிரி இதை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்டர்செப்ஷனை பொறுத்த வரைக்கும் வால்யூம் ஆஃப் வாட்டர் ஸோ கால்டு இன்டர்செப்ஷன். ஸோ வால்யூம் ஆஃப் வாட்டர் தான் we can say as interception. ஸோ இன்டர்செப்ஷன் லாஸஸ் என்ன? இட் இஸ் retained by vegetation as surface storage, return to atmosphere by evaporation. ஸோ மழை பெய்யுது அப்படின்னா இலைகளில் தண்ணி தேங்கியிருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அது வந்து அதே மாதிரி கீழே இருக்கிறது, இது எல்லாமே எவாப்ரேஷன் மூலியமாக உங்களுக்கு வெளில போயிடுச்சு அப்படிங்கிறது தான் இன்டர்செப்ஷன் லாஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து த்ரோஃபால். ஸோ த்ரோஃபால்னால் இட் கேன் ட்ரிப் ஆஃப் பிளான்ஸ் லீவ்ஸ் டு ஜாயின் கிரவுண்ட் சர்ஃபேஸ். ஸோ அதாவது லீவ்ஸ்லேருந்து சொட்டு சொட்டாக வடியுது பாருங்கள், அதை த்ரோஃபால்னு சொல்லுவோம். அது வந்து கிரவுண்ட் சர்ஃபேஸ்க்கு போய் அதே எவாப்ரேஷன் ஆகிடும். ஸ்டெம் ஃப்ளோனா என்ன? வாட்டர் ரன் த்ரூ த லீவ்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ் டவுன் தி ஸ்டெம். ஸோ பிரான்ச்சஸ்லேருந்து மரத்துலேருந்து வடிகிறது தான் வந்து ஸ்டெம் ஃப்ளோன்னு சொல்கிறோம். சரிங்களா? இன்டர்செப்ஷனாக என்னென்னு தெரிஞ்சிச்சு. அடுத்து டிப்ரெஷன், ஸ்டோரேஜ். ஸோ வால்யூம் ஆஃப் வாட்டர் ட்ராப்ட் இன் திஸ் டிப்ரெஷன். ஸோ வால்யூம் ஆஃப் வாட்டர் ட்ராப் ஆகிறது எது இதில்? ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி டைப் ஆஃப் சாயில், ஸ்லோப் ஆஃப் தி கேட்ச்மெண்ட், அப்புறம் சர்ஃபேஸ் ரிஃப்ளெக்டிங் த அமௌண்ட் ஆஃப் நேச்சுரல் டிப்ரெஷன், ஆன்டிசிடென்ட் ப்ரிசிபிடேஷன், இதெல்லாம் அதோட ஃபேக்டர்ஸ், டிப்ரெஷன் ஸ்டோரேஜோட. ஸோ அடுத்து கம்மிங் டு இன்ஃபில்ட்ரேஷன். ஸோ இன்ஃபில்ட்ரேஷன் வந்து நிறைய டைம் கொஷின்ஸ் என்ன கேட்பாங்கன்னா, இன்ஃபில்ட்ரேஷனுக்கும் பெர்குலேஷனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டுருவாங்க. ஸோ அதை நீ க்ளீனாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணி உங்களை வந்து மார்க்கை லூஸ் பண்ண வச்சுருவாங்க. இன்ஃபில்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் இன் டு கிரவுண்ட் த்ரூ சாயில் சர்ஃபேஸ். சாயில் சர்ஃபேஸ் மூலியமாக வாட்டர் வந்து கிரவுண்டுக்குள்ளே போகிறது தான் வந்து இன்ஃபில்ட்ரேஷன் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இன்ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டி பாருங்கள், it is a maximum rate at which the ground can absorb water. ஸோ அதாவது எவ்வளோ கிரவுண்டு தன்னால் மேக்ஸிமம் எவ்வளோ அப்சர்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இன்ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டி. சரிங்களா? ஃபீல்டு கெப்பாசிட்டி நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸோ ஃபீல்டு கெப்பாசிட்டி வால்யூம் ஆஃப் வாட்டர் தட் கிரவுண்ட் கேன் ஹோல்டு, எவ்வளோ தன்னால் ஹோல்டு பண்ணி வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து ஃபீல்டு கெப்பாசிட்டி. சரிங்களா? ஸோ இந்த இன்ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி டெக்ஸ்சர். ஸோ சாயில் டெக்ஸ்சரை பொறுத்து மாறும், பொராசிட்டியை பொறுத்து மாறும், வெஜிடேஷனை பொறுத்து மாறும், சாயில் டெம்பரேச்சரை பொறுத்து மாறும், ஹைட்ராலிக் கண்டக்டிவிட்டியை பொறுத்து மாறும். சரிங்களா? இந்த 5 ஃபேக்டர்ஸ் மேஜர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த இன்ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குங்கிறது பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஆர்கானிக் மேட்டர் ரிச்சாக இருந்துச்சுன்னா ஹையர் இன்ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி டிசால்வ்டு சால்ட்ஸ் கேன் அஃபெக்ட் த சாயில் ஸ்ட்ரக்சர் அண்ட் இன் டர்ன் அஃபெக்ட் த இன்ஃபில்ட்ரேஷன் ரேட். ஸோ சால்ட்ஸ் அதிகமாக இருந்துச்சு, சால்ட்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் சாயிலில் வந்து உங்களால் வந்து ஈஸியாக பிளான்ஸை க்ரோ பண்ணி வைக்க முடியாது. ஸோ தே ஆர் இன்சஃபிஷியன்ட் டு டேக் தி வாட்டர் இன் தி கிரவுண்ட். சரிங்களா? ஸோ அடுத்து இதில் பாருங்கள், இந்த டயக்ராமில் சேச்சுரேஷன் ஜோன், டிரான்சிஷன் ஜோன், டிரான்ஸ்மிஷன் ஜோன், வெட்டிங் ஜோன், தேர் ஆர் 4 டைப்ஸ் ஆஃப் ஜோன்ஸ். சரிங்களா? ஸோ அடுத்து மாடலிங் ஆஃப் இன்ஃபில்ட்ரேஷன்ஸ் கெப்பாசிட்டி. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கொடுத்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்டுருவாங்க. சரிங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மேட்ச் மாதிரி உங்களுக்கு கேட்டுட்டு இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் ஆப்ஷன்ஸை மாற்றி கொடுத்துருவாங்க, இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையும். ஸோ அதனால் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹார்ட்டன்ஸ் ஈக்குவேஷன் FP = FC + F0 - FC e power - KHT. சரிங்களா? இங்கே FP டினோட் பண்ணுறது வந்து இன்ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டி. ஸோ அடுத்து பிலிப்ஸ் ஈக்குவேஷன் 1/2 ST - ½ + K. அடுத்து கோஸ்டிகோவ் ஈக்குவேஷன் AB TAB - 1, that is AT⁴B. சரிங்களா? அடுத்து கிரீன் ஆம்ட் ஈக்குவேஷன் FP = m + n/AP. சரிங்களா? அடுத்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டி. இன்ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டியோட கிளாசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன? ஸோ வெரி லோ. ஸோ வெரி லோனா ஹை கிளே சாயில்ஸ். ஸோ 2.5 mm/h
கம்மியாக இருந்துச்சுன்னா. லோ அப்படின்னா 2.5 to 25. ஷாலோ சாயில், க்ளே சாயில் எல்லாமே வந்து இதில் வந்துடும். சரிங்களா? ஸோ அடுத்து மீடியம் பொறுத்த வரைக்கும் 12.5 to 25 சாண்ட், லோம் அண்ட் சில் சாயில். ஹையை பொறுத்த வரைக்கும் 25க்கு அதிகமாக இருந்துச்சுன்னா டீப் சாண்ட், வெல் ட்ரைன் அக்ரிகேட் சாயில். ஸோ இதுதான். தேங்க்யூ.